மதிப்பிற்குரிய சிம்மம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாளுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய ஒரு 2.5 வருட ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொன்னான ஆண்டுகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்மராசி நண்பர்கள் உடனே என்னடா நமக்கு அடுத்து 2.5 வருஷம் பொன்னான காலம்னு சொல்கிறாரு, உருட்டுறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். சரியான விளக்கம் இருக்குது. சிம்மராசிக்கு சனி பகவான் பரஸ்பர எதிரி, பகையாளி. அவர் சிம்ம ராசிக்கு 7ஆம் வீட்டில் கும்பத்தில் இருக்கிற வரைக்கும் அவருடைய ஆட்சி பலம், அவர் வச்சதான் சட்டம், அவருடைய அதிகாரம் தான் அங்கே செல்லுபடி ஆகும். நம்மளுடைய அதிகாரம் அங்கே செல்லுபடி ஆகாது. அப்போ 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறார். அவருடைய பிடியிலேருந்து தப்ப முடியுமா சிம்மராசி? அப்போ ஆட்சி வீட்டில் வலிமை பெற்று இருந்து பார்க்கக்கூடிய காலகட்டங்களிலெல்லாம் சிம்மராசியை போட்டு துவன்னு துவைச்சி தான் எடுப்பார். எந்த அளவுக்கு வாட்டி விதைக்கணுமோ அந்த அளவுக்கு வாட்டி விதைக்காமல் விடமாட்டார். அப்போ 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம் அப்படிங்கிறது இதுக்கு கண்டக சனியாக வர்றார். சிம்மராசி நண்பர்களுக்கு பிரச்சனையே முதல் ஆரம்பம் களத்திரத்தின் வழியில் தான். கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், அங்கே தான் பிரச்சனை உருவாகுது. இதனால் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, குறைபாடு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. வீணான அலைச்சல், வீணான மன உளைச்சல், விரக்தி மனப்பான்மை, எடுத்த காரியங்கள் நடக்காமல் போகிறது, தொட்டத முயற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக நடக்காமல் போகிறது. அப்போ வெற்றி வாய்ப்புகளை இழக்கக்கூடிய அமைப்பில் நம்ம இருப்போம். இந்த காலகட்டத்தில் கண்டக சனி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களை படுத்தி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்படிப்பட்ட சனி பகவான் அடுத்து 8ஆம் இடத்துக்கு போகின்ற பொழுது அஷ்டம சனியாக தானே வருவார். அப்போ நஷ்டத்தை தானே கொடுப்பாரு. நீங்கள் எப்படி பொன்னான காலம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். பரஸ்பர எதிரி 8இல் மறைவது மிகப்பெரிய சிறப்பான விஷயம். அது குருபவனுடைய வீட்டில் மறைய போகிறார். அப்போ எதிரி மறைந்தால் லாபம்தான். எந்த காரணத்தை கொட்டும் எதிரி வலுப்பெறக்கூடாது. இந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு சனிதான் பரஸ்பர எதிரி. இவங்களுக்கு அமையக்கூடிய களத்திரம் அப்படிங்கிறது இந்த கும்பத்தில் தான் அமையும். அப்போ கும்பம் சனியினுடைய வீடு. அதனால தான் சிம்மராசிக்காரவங்க லைஃப்பில் இந்த கணவன் மனைவி உறவு தான் மிகப்பெரிய படுபாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நிறைய பேருக்கு. சனி யோகாதிபதியாக இல்லாத பட்சத்தில் வரைக்கும் நிச்சயமாக அவங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் அவங்களுக்கு சனி யோகாதிபதியாக இருந்துட்டா, கருணநாதனாக இருந்தால் நிச்சயமாக பல சிம்மராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பொற்காலமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அது இல்லாத பட்சத்தில் நிறைய பேருடைய வீட்டில் சண்டை, சச்சரவு, பல வாக்கில் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸில் போய் டிவோர்ஸ்க்காக காத்து கிடக்கிறதெல்லாம் இதனால தான். வாழவே முடியாதுன்னு முடிவு எடுத்துருவாங்க. அப்படியே சம்மதித்து வாழ்ந்தாலும் நாள் முழுவதும் சிரமம், சந்தோஷ குறைபாடு, மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு இழப்பீடுகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க. அந்த இழப்பீடுகளை ஈடுகட்ட முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக மிகப்பெரிய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இந்த சிம்மராசிக்கு 10ல் தான் குரு இருந்தார். கடந்த காலகட்டங்களில் 10ல் குரு இருந்தால் பதவி யோகத்தை கொடுத்துருப்பாரு நிச்சயமாக. ஆனாலும் அந்த பதவியில் தக்க வச்சு வேலை பார்க்குறதுக்கு மிகப்பெரிய வழுக்க மரத்தில் ஏறின மாதிரி தான். நிறைய நெருக்கடிகளை சந்திச்சுட்டு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறவங்களையும் போதும்னு ஆயிரும். வேலைப்பளு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு தான் வேலை செஞ்சாலும் நல்ல பேர் வாங்க முடியாது. வருமானம் குறைவாக தான் இருக்கும் சில பேருக்கு. ஆக 10ல் குரு இருந்தால் பதவிக்கு இடையூறு அப்படின்னு சொல்கிறது ஒரு ஜோதிட சொல்வாக்கு. அது இடையூறுனா இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். உடன் பணிபுரிவர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் நல்ல பேர் வாங்க முடியாது. தேவையில்லாத பணியிட மாற்றங்கள் கிடைக்கும். நம்ம கேட்குற இடத்துக்கு நம்ம மாற்றலாகி போக முடியாது. இதனாலேயே மன உளைச்சல் இருக்கும். நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. இதுதான் பிரச்சனை. அப்போ இதன் வழியாகவும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. தொழில் செஞ்சாலும் இதே தான், மிகப்பெரிய நெருக்கடிகளை தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இப்படியெல்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இங்கே சந்தித்து தான் மீண்டு வெளியில் வர்றதுக்கான வழிமுறைகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. பற்றாக்குறைக்கு 8ல் ராகு பகவான் இருந்து அவர் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துட்டாரு. ஒரு நிம்மதி குறைபாடு, மரண பயம்,
விபத்து கண்டங்கள் கூட நம்ம சந்தித்து அவஸ்தைப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள். நல்லா தான் போயிட்டுருப்போம். வண்டியிலேருந்து எப்படி ஸ்லிப்பாகி நம்ம கீழே விழுந்தோன்னே தெரிஞ்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு விபத்தை நம்ம சந்திச்சிருப்போம். இது சில பேருடைய சிம்மராசிக்காரனுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இந்த விபத்து கண்டங்களை எல்லாம் சந்திச்சுட்டு ஆயுள் பலம் அப்படிங்கிற நமக்கு இருக்கா இல்லையா, அந்த பயம் வேறு நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். படுத்தா நிம்மதியாக தூங்க முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் நிறைய சிம்மராசி நண்பர்கள் இருப்பாங்க. பத்தாவதுக்கு வந்து நரம்பு பிரச்சனை, வாய்வு பிரச்சனை, வயிறு பிரச்சனை, எத்தனை நம்ம சமாளிக்கிறது? குனிஞ்சா நிமிர முடியாது, முழங்கால் வலி, முட்டு வலி, கணுக்கால் வலி, நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிறோம். இப்படி பல பிரச்சனைகளெல்லாம் தாண்டி இந்த சிம்மராசிக்கார நண்பர்கள் எப்போ தான் நமக்கு விடுதலை விமோசனம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த விமோசனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பயிற்சியும் இருக்குது. 2025 இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான நல்ல பலனை கொடுக்கறதுக்கு தான் இருக்குது. ராகு கேது பயிற்சிகளும் அப்படித்தான். 7ல் ராகு வருவார், மறுபடியும் களத்திரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஆசைகளை தூண்டுவார். அப்போ சிம்ம ராசிக்கு நேர 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன், ஆசைபாசைகள் அதிகம், அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அகலகால வச்சு சிக்கலில் மாட்டிக்கிறது. அது இருக்கக்கூடாது. சிம்மத்தில் கேது, வேணாம் அப்படி பண்ணாத, அதிகமாக செலவழிக்க முடியாது, வருமான குறைபாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி இறுக்கி பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ சிம்ம ராசியில் பிறந்தவங்க இறுக்கி பிடிக்க நினைப்பாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற களத்திரம் அப்படிங்கிறது விரிவாக்கம் பண்ணுவாங்க. இதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள், செலவுகள் அதிகமாகும். செலவுகளை சுருக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணுவார், ஒருத்தர் விரிவாக்கம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்போ ஆப்போசிட்டில் ஒரு யோசிக்காமல் செய்வார், இவர் யோசனை பண்ணி செய்வார். அவருக்கு தெரியும் வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, எப்படி குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும், இதெல்லாம் உன்னால் வாங்கி கொடுக்க முடியாதா, இதெல்லாம் நீ செய்ய முடியாதா, இது கூட நீ செய்யாட்டினா என்ன நீயே குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ பேசுகின்ற பொழுது குடும்பத்தில் சண்டை வருமா? வரும். இதை யார் செய்வா? ராகு செய்வார். அப்போ இந்த டயத்துலையும் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம். அப்போது இந்த ராகு 7ல் இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனையை உருவாக்கினாலும் அந்த 7ஆம் அதிபதி 8ல் இருக்க மட்டும் கொஞ்சம் நஷ்டங்களையும் கொடுப்பார். இந்த நஷ்டங்களை தவிர்க்கணும்னா சிம்மராசிக்காரவங்க சொல்கிறத கேளுங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேளுங்க. அதை நீங்கள் ஆப்போசிட்டில் கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. விரிவாக்கத்துக்கு இங்கே இடம் கிடையாது. ஏன்னா லக்னத்தில் கேது, ராசியில் கேது. ஏன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசியாக இருந்தால் கோச்சாரத்தில் கேது ராசியில் தான் இருப்பார். அப்போது இங்கே வேறே மனக்குழப்பத்தில் இருப்பார். எப்படிடா நமக்கு பற்றாக்குறையாக வருமானம் இருக்குது, எப்படிடா நம்ம குடும்பம் நடத்துறது, எப்படிடா நிர்வாகம் பண்ணுறது, எப்படிடா தொழில் பண்ணுறது, எப்படிடா செலவுகள் செய்கிறது அப்படின்னு சொல்லி பல விதத்தில் அவர் குழம்பி போயிருப்பார். அவரே அந்த செலவுகளை சுருக்கி சிக்கனமாக வாழணும்னு நினைக்கிறோம். நீங்கள் ஆப்போசிட்டில் செலவை இழுத்தீங்கன்னா, அவர் சொல்படி கேட்காம செஞ்சீங்கன்னா பிரச்சனை தான். கட்டாயம் கட்டுக்குள் வச்சுக்கோங்க. அப்போ சிம்மராசி நண்பர்கள் சொல்கிறத, சகோதர சகோதரிகள் சொல்கிறத ஆப்போசிட் இருக்கவங்க கேளுங்க. கேட்டால் நல்லது. வீணான குழப்பத்துக்கோ மனசஞ்சலத்துக்கோ நம்ம ஆளாகக்கூடாது. அப்போ நஷ்டங்கள் தவிர்க்க வேண்டும் சகல விதத்திலுங்க. இந்த குடும்பம் தான் முதல் படியாக வச்சு பேசுகிறது. இங்கேருந்து தானே ஆரம்பமாகுது. அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல வாழ்ந்தாலும் ஒரு கட்டுப்பாடோட செலவுகளை சுருக்கி வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை மாற்றி அமைச்சு வாழணும் அப்படிங்கிறதான் இந்த 8ல் இருக்கிற சனி பகவான் நஷ்டங்களை தவிர்ப்பதற்காக நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அப்போ மீண்டும் மீண்டும் நம்ம தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். மருத்துவ செலவுகள் கட்டாயம் கொடுப்பார். அப்போது இந்த மருத்துவ செலவுகளுக்கு என்ன பண்ணணும் குறைக்கிறதுக்கு? உடல் ஆரோக்கியம் வலுப்பெறணும். தினமும் ஒரு யோகாசனம், மனசை அமைதிப்படுத்துங்க, மனசை திடப்படுத்துங்க. இயற்கை சார்ந்த உணவுகள் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் தேவை. இப்படியெல்லாம் நம்ம கட்டுக்கோப்பாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரச்சனைகள் குறையும். அப்போ நிச்சயமாக இயற்கை உணவு அப்படிங்கிறத நம்ம தேடி பிடிச்சி தான் சாப்பிடணும். அதுதான் இந்த 2.5 வருஷத்துக்கு நல்லது. அதான் உடல் பலம், நரம்பு பலம், ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நரம்பில் கரெக்டாக போய் சர்க்குலேஷன் ஆகணும்னா நம்ம இப்படி தான் இருக்கணும். அப்போ விடாத உடற்பயிற்சி அப்படிங்கிறது அவசியம் தேவை. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த 2.5 வருஷத்தில் 10ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் 11க்கு வருவார், அப்புறம் விரயஸ்தானத்துக்கு வருவார். நிச்சயமாக இந்த 2025 வந்து இந்த குரு பயிற்சி தான் உங்களுக்கு மிக மிக பக்கபலம்னே நீங்கள் எடுத்துக்கலாம். முழுக்க முழுக்க சனி 8ல் இருப்பதும், ராகு 7ல் இருப்பதும், கேது ராசி லக்னத்தில் இருப்பதும் சிறப்போ இல்லையோ குறை பலன்கள் தான். ஆனால் அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில் குரு உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பார். அவர் 5ஆம் அதிபதி இல்லையா?
உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுப்பார். அந்த அதிபதி 11ல் வருகின்ற பொழுது 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்துடைய அதிபதி 11 லாபஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக நம்மளுடைய அபிலாஷைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். என்னென்ன தேவையெல்லாம் நீங்கள் நமக்கு நிறைவேற்றிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்களோ அந்த தேவைகள் உங்களுக்கு கிடைத்து பூர்த்தியாகும் அப்படிங்கிறது தான். மன சந்தோஷம், மன நிம்மதி, ரெட்டிப்பு மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இந்த குரு பகவான் கொடுப்பார். அப்போ 11ஆம் இடத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், தன்னம்பிக்கை ஸ்தானம், சின்ன சின்ன இடமாற்றங்கள், தகவல் பரிமாற்றம், செய்தி தொடர்புகள், கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கும். இதில் தான் நீங்கள் பணம் பொருள் பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி அந்யோன்யம், தாம்பத்திய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிறது தான். ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆக பிரிவுகள் அப்படிங்கிறது வராது. அப்போ இந்த இடத்தை குரு பார்ப்பது சிறப்பு தான். முயற்சி முன்னேற்றங்கள் தடையில்லை, ஜெயிப்போம். அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது அவருடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், குலதெய்வம். குலதெய்வம் வலுப்பெற போகுது. இதுக்கு முன்னாடி வேண்டாமல் இருந்திருந்தாலும் இப்போ வேண்டுங்க. கட்டாயம் நீங்கள் வேண்டுனதெல்லாம் கிடைக்கும். அந்த தெய்வம் கொடுக்க தயாராக இருக்கும். யாருக்கெல்லாம் குலதெய்வம் வலுவாக இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை குறைபாடு கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது, காசு பணம் கையில் தங்கலை, மன நிம்மதி குறைபாடாக இருக்குது, குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லை, பூர்வீகத்தை விட்டு வெளியேறி போக வேண்டியதாக இருக்குது, ஊராக போய் வாழ்வாதாரத்தை தேட வேண்டியதாக இருக்குது, இப்படியெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மனக்குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அதுக்கு 5ஆம் இடம் தான் காரணம். இப்போ 5ஆம் இடம் வலுப்பெற வேண்டும். அந்த 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவானே பார்க்கின்ற பொழுது அந்த இடம் மிகவும் வலுப்பெறுது. ரொம்ப நாளாக பூர்வீகத்துக்கே போக முடியாமல் இருந்தங்க, போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? இப்போ போகலாம். பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு, பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளுக்கு நல்ல செலவுகள் செய்து அவங்க சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. சகல விதத்திலும் போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு இந்த சிம்மராசி நண்பர்கள் மிகப்பெரிய மெடலெல்லாம் வாங்குறதுக்காக தயாராக இருக்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், பங்கு மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டு, பந்தயங்கள் அப்படிங்கிறது, இந்த லாட்டரி யோகம் அப்படிங்கிறது தான் இதுதான். அப்போ அந்த இடத்துல உங்கள் பார்வை விழுந்தால், அந்த குருவனுடைய பார்வை விழுந்தால் அந்த ஸ்தானம் வலுப்பெறும் இல்லையா? அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்போ 5ஆம் இடம் வலுப்பெறுது இல்லையா? சகல விதத்தில் நம்ம நல்லா இருப்போம் நண்பர்களே. ஆக இப்படியாக குரு பகவான் நமக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருப்பார். தனகாரகன், செல்வகாரகன், பொண்ணுக்கு அதிபதி, மங்கள நிகழ்வுகளுக்கு அதிபதி. அந்த அதிபதி 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு சக்ஸஸ், பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் நிச்சயமாக உண்டு. இதனாலே மனமகிழ்வு சந்தோஷம் அப்படிங்கிற நிச்சயமாக நமக்கு அதிகபட்சமாக இருக்குது நண்பர்களே. அதை அடைவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இந்த 2025 ஒரு அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷ காலங்கள் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய பொன்னான காலம்தான். அவருடைய 9ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் விலகுது. ஏன்னா நமக்கு 7ஆம் இடத்துல தான் பிரச்சனையே அதிகமாக இருக்குது. இந்த 7ஆம் இட பிரச்சனை எப்படா தீரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் ஏன் இந்த 2.5 வருஷத்தை பொன்னான காலம் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த 7ஆம் இடத்துல தான் குருவனுடைய பார்வை விலகுது. அப்போ களத்தில் ஒற்றுமை ஏற்படும் இல்லையா? அங்கே ராகு இருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த இடத்துல குரு என்ன சொல்லுவார்? கண்டித்து வைப்பார். பார்த்து நடந்துக்க, எதையுமே யோசனை பண்ணி செய்யும், முன்பின் யோசிக்காமல் செய்யாத, வாழ்வாதாரத்தை எப்படி வச்சு வாழணும்னு கற்றுக்க, விரிவாக்கத்துக்கு இங்கே இடம் இல்லை, அகலக்கால் வைக்காத, அவஸ்தைப்பட்டுரு அப்படின்னு சொல்லியெல்லாம் நமக்கு போதிக்கக்கூடியது யார்? குரு பகவான். அவருடைய பார்வை இருக்குது. அதனால் சிம்மராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் வீட்டில் இந்த உறவுகளுக்குள் வரக்கூடிய பிரச்சனை எப்படா தீரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்கன்னா அது இப்போ தீரும். அதனால தான் நான் எடுத்த உடனே டைட்டில் என்ன சொல்லியிருக்கிறேன்? 2.5 வருஷம் உங்களுடைய பொற்காலம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறேன். பொன்னான காலங்கள் அப்படிங்கிறது. ஆக ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விதிமுறைகள், விதி விலக்குகள் நிறைய இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பயணிக்கக்கூடாது. பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஆக சனி மட்டும்தான் நமக்கு இந்த பயிற்சி காலத்தில் பக்கபலமாக இருப்பார்னு சொல்ல முடியாது. 4 மிகப்பெரிய கிரகங்கள் பயிற்சி இல்லையா? இப்போ இவங்கெல்லாம் நமக்கு என்ன செய்வாங்கன்றது 4 கிரகங்களுடைய பலாபலனை மொத்தமாக நம்ம அலசி ஆராய்ஞ்சு தானே பலன் சொல்ல முடியும். அப்படிங்கிற பொழுது இருவர் கைவிட்டாலும் இருவர் நமக்கு பக்கபலமாக இருக்கிறாங்க. 3 பேர் கைவிட்டாலும் ஒரு ஆள் நமக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அப்போ இந்த 3 பேர் தரக்கூடிய பலாபலனை இந்த ஒருவரே சேர்த்து கொடுப்பார். அப்படிங்கிற மாதிரி குரு தான் உங்களுக்கு மிகப்பெரிய வலுவை கொடுக்க போகிறார். அப்போ 2025 ஃபஸ்ட்டு மே மாதத்துலேருந்து ஒரு வருஷம் அப்படிங்கிறது 26 வரைக்கும் மிகப்பெரிய மிக அற்புதமான நல்ல அதிர்ஷ்டகரமான காலம்.
கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகளை தக்க வைத்து நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் பயன்படுத்திக்கிறணும். தவற விட்டுறாதீங்க. 2025 பொறுத்த மட்டில் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய லாப நோக்கோடு நம்ம வாழ போகிறோம். அதிர்ஷ்ட வாய்ப்புகளோடு தான் நம்ம வாழ போகிறோம். எடுத்த காரியங்களும் சக்ஸஸ், சகல விதத்திலும் நன்மைகள் இருக்கும் நண்பர்களே. அஷ்டம சனி காலத்தில் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க, சிறப்பான பலன் கிடைக்கும். ராகு வழிபாடு சிறப்பு தரும். அதே மாதிரி துர்கா பூஜையில் கண்டிப்பாக கலந்துக்கங்க, பூஜை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பான பலன் கிடைக்கும். அதற்கு அடுத்தாப்புல அன்னதானம் கொடுங்க, சிறப்பாக இருக்கும். பெண்கள் இந்த 2.5 வருஷ காலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றி அந்த ராகு பகவானை வழிபடுகின்ற பொழுது சிறப்பான நல்ல பலன் எல்லாம் கிடைக்கும் சகோதரிகளை. அப்போ வழிபாடு அப்படிங்கிற சிறப்பாக பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. குலதெய்வ வழிபாடும் நமக்கு பக்க பலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த 2025 to 27 2.5 வருஷ காலங்கள் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட பார்க்க விரும்புனீங்கன்னா 93 639 79 179 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கொடுங்க. ஜாதகத்தை தெளிவாக ஆய்வு பண்ணி பார்க்கலாம். சுய ஜாதகம் இந்த பலன்கள்லாம் ஒத்து வருமானு பார்த்து தெளிவான மனநிலைக்கு நம்ம வரலாம் நண்பர்களே. மிக்க நன்றி.